ஹலோ எவ்ரி ஒன், ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன்றைக்கி வந்து பேச்சுலர்ஸ் சிக்கன் தான் வந்து நான் வீட்டில் சமைக்க போகிறேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு சிக்கனை கழுவுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒன்ஸ் ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து கரம் மசாலையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கரம் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆனியன் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு டீப் ஃப்ரை மாதிரி விட்டுக்குங்க. ரொம்பவும் ஃப்ரை பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மிளகாய் வத்தலை வந்து எல்லாமே உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் விதையோடு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து விதை இல்லாமல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டொமேட்டோ உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு வணக்கி விட்டுறணும். வணக்கினதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து சிக்கன் மசாலா, நீங்கள் என்ன சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி வரும்போது, அதாவது அந்த ஆயில் பிரிஞ்சு வர டைமில் கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து உள்ளே போட்டு ஒரு பெரட்டல் கொடுத்துருங்க. ஸோ ஒரு நல்ல பெரட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு சூப் மாதிரி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் கோல்டுன்றனால சூப் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே நான் தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன். ஸோ ஃபைனல் டச்சாக நம்ம வந்துட்டு உள்ளே வந்து கொத்தமல்லியை தூவி இறக்கினா மட்டும் போதும். ஸோ இது மாதிரி தான் நான் வந்து செய்வேன். ஸோ இந்த பேச்சுலர்ஸ் ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப அவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்காது. ரொம்ப பேச்சுலர்ஸ் யாராவது இந்த vlog பார்த்துட்டிங்கன்னா இதை ஒன்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.